ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போகிறோம். பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? என்னோட ஒரே ஒரு சிஸ்டர் தான். அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இருட்டாக இருக்குது. கடைங்கெல்லாம் எங்கேயோ இருக்குது. கடைக்கு கூப்பிட்டு போங்கன்னா எங்கேயோ கூட்டு வந்துருக்கிறாரு. எங்கன்னா எனக்கும் புரியல, பேசே தெரியல. பயந்துராதீங்க. புதுசா திருமணமான ஜோடி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியா வந்து மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து பீச்சுக்கு வராங்க. கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன் நீங்களே இப்படி ஃப்ரேம்ல வந்தா என் தங்கச்சியை கொஞ்சம் காட்டினா என்ன? என் தங்கச்சி காட்டவே மாட்டேங்கிறீங்களே. ஏன் கருப்பு தான் கலை தெரியுமா? ரொம்ப ரொமான்ஸ் பண்றாங்க. அவ கொஞ்சம் கடுப்புல இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா கடைக்கு கூட்டு போக சொன்னா, நானும் கூட்டு போல, அவரும் கூட்டு போல. அதான், வேற ஒன்றும் இல்லை. கடலுக்கு கூட்டு போனா கடைக்கு கூட்டு போட்டு இவங்களை நம்பி கடலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக கூடாது. நம்ம 2 பேர் மட்டும் தான் கடைசி வரைக்கும் தெரியும், வேற யாரும் தெரியும். கேமரா அந்த பக்கத்துல அங்க நடக்கத்தை காட்டு. டேய் பின்னாடி பொண்ணு காட்டா. என்னது ரியாக்ஷன்? ரெண்டு பேரும் திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. பேபி பேபி ஹாய். ஏய் மாதா இல்ல கடல் தண்ணி. அஞ்சு பொருத்தம் அமஸ்கலமா இருக்குவா. அது பெரிய பேய், கூட இருக்கிறது குட்டி பேய். 2 சைடும் விரிச்சு விட்டுக்கோ சந்தியா, கரெக்டா இருக்கும். 2 சைடும் பிடிச்சிக்கோ. ரைட், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். பாட்டு ஒன்று போடுங்க. போட்டோக்கு இல்ல, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள போதுமா? சால்வா கீழே போட்டோமா? போட்டோ எடுக்கல. உங்க சித்தி இப்பதான் பேய் ஆயிருக்கா, மனுஷி ஆகல. இரு, ரெண்டு பேரும் சரிங்க. ஏய் குழந்தை மூச்சே தெரியல. நான் தான் இப்ப ஆவியா சாலுக்கிறேன். அது குட்டி பேய். யாரா குடும்பம் கேட்க போட்டோ. ஏப்பா திருன்னு முழிக்கிற? பீச் செட்டா வாங்கி தரேன். நாளைக்கு வரும், வாங்கி தரேன். நம்ம பண்ணோம், வேகமாக பண்ணோம். மிஸ்டர் வாஞ்சநாதன் அவர்களே, தெரியாதனமா இந்த புது ஜோடி கூட நம்ம வந்துட்டோம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நினைச்சுப்பாங்க, எல்லா வீடியோல நீங்க தான் தெரிவிங்க, இந்த வீடியோல நீங்க தெரியவே இல்லை, உங்க குடும்பம் மட்டும் தான் தெரியுது. அச்சோ, எங்கம்மா போச்சு? எங்க போச்சு? எடு எடு, கை எடுத்து. நண்டுல நிறைய இருக்கும். கடிச்சிச்சா? ஜூம் பண்ணி பாரு.
உள்ள நண்டு இருக்கும் டி. அப்ப போய் சொல்ல நிஜமா நண்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்த காட்டுறேன். ஆனா இந்த வீடியோல இது தெரியுதான்றதுதான் எனக்கு தெரியல. உங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி நைட் டைம்ல போட்டோ எடுக்கலன்னா இது எடுக்கலாம். ஆனா என்னோட வீடியோல இது தெரியல. இருங்க, ஒரு தடவை என் பிரதரை நான் மறுபடியும் செய்ய சொல்லி அதை நான் வீடியோவை ஷூட் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் ப்ளீஸ் ரிப்பீட் ஒன்ஸ் அகேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பெரிய ஆயுதம். அந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியாத எக்யூப்மெண்ட்டு பார்த்துக்கோங்க. அது நம்மளோட செல்ஃபோன். வாவ்! அடுத்த தடவை ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோ ஷூட் பண்ணுறவங்க வேறு யாராக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப காஸ்ட்லியான டெக்னிக். நீ போட்டோ எடுமா, ஒரு போட்டோ கொஞ்சம் இதெல்லாம் எகிருமா நடுல சென்டர்ல எகிருமா, அப்பதான் கீழே விழ முடியும். எகிருனாதான் கீழே விழ முடியும். எகிரு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க பாப்பா, யாராச்சும்? ஊட்டிக்கெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பீச்சில் ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட வந்திருக்கோம். அப்படி இப்படி வா, ஃப்ரேம்ல வா, நீ பாட்டு எங்கேயோ வர. சாரி சத்யா, அது காலடி தெரியாது. மாமா கீழே விழுந்துரும். ரெண்டு கையிலும் பிடிச்சிக்கோ. எப்படி சாப்பிடணும்? அப்படியே இங்கேருந்து ஆரம்பி மேலே சூடுதான். அம்மா அது குச்சி. கட்டா இரு. மேல மேல இருக்குல்லவா, அது மட்டும் தான் சாப்பிடணும். அது குச்சி நீ கையில பிடிச்சிருக்கிறது. இந்தா. இது மேல இருக்கிறது மட்டும் தான் சாப்பிடணும். ஏனாக்கா அப்பா பிடிச்சிக்கோ, கடிச்சு சாப்பிடுறியா? ம். வெரி குட். நாங்களாம் எதுவும் சாப்பிடல. பாப்பாக்கு மட்டும் ஸ்ப்ரிங் ரோல் வேண்டாம். அங்கே ஒரு மேடம் தெரியுறாங்களா, அவங்க வந்து ரொம்ப நோடாவட்ட கேஸ் மேடம். ஒன்றுத்தையும் சாப்பிட மாட்டாங்க. கமெண்ட்ல வரும், கண்டிப்பா வரும். இங்க பார்த்து சொல்லுங்க. இருக்கிற சம்மதம் இல்லை, வீட்டுக்கு போய் எல்லாரும் வேற எல்லாமே பதிவாகுது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆஞ்சி வெளிப்போ. அது அப்படிதான் இருந்தது. அண்ணன் உள்ள வரும்போது வேற ஒண்ணு. இவர்தான் நம்ம குடும்பத்தோட புது வரவு. குடும்ப குத்து விளக்கு, கும்மி கும்மி அடிப்பாங்கல்ல, அந்த குத்து விளக்கு. நீங்க என்ன ஏத்துற விளக்குன்னு நினைச்சீங்க? இந்த ஃபன்ஸ் வீடியோ நிஜமா இந்த வீடியோ நல்லா ட்ரெண்ட்ல போகுது. அதான் இந்த ஃபன் வீடியோ வரும்னா அதை வச்சு ஓட்டு. நிஜமா நானும் ஒரு எடுக்க போறேன். என் தங்கச்சியை டைம் தான் விட்டோம், அதனால அவ இப்போ ஸ்ப்ரிங் ரோல் ஆர்டர் பண்றோம். டேஸ்ட்டை காமிச்சு ஆசையை கிளப்பி விட்டோம். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தோறுகிறாரு இவரே தான். நைட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னால இனி உலகில் போகலாம். ஆனா நைட்டு என்னதானே அடிப்பா. நான் இது நைட் ஒன்று எழுப்புறேன் நெஞ்சு வலிக்குதுன்ட்டு. சந்தியா, நீ என்ன எழுப்பிருந்தா கூட பிரச்சனை இல்லை சந்தியா. ஒரு ஃபோன் கால் பண்ண தெரியுமா, அதுதான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக பீச்சுக்கு போயிட்டு ஜூனியருக்கு இப்போ நான் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு.
ஓகே, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர், குட் நைட்.